நல்ல பழுத்த நெல்லிக்காயோட டேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பழம் 12ஆம் நூற்றாண்டிலேயே சீனாவில் இந்த பழம் விளைவிக்கப்பட்டதற்கான குறிப்புகள் அவங்களோட இலக்கியங்கள்ல இருக்கு. ஆனா 8 நூற்றாண்டுகள் கழிச்சு 20ஆம் நூற்றாண்டுல தான் இந்த பழம் சீனாவில இருந்து நியூசிலாந்துக்கு இறக்குமதி செய்யப்பட்டு அங்கு பயிரிடப்பட்டது. இந்த பழத்தோட சுவை புளிச்சு போன பிரிட்டிஷ்காரர்களும் அமெரிக்காக்காரர்களும் இந்த பழத்துக்கு கிவினே பேர் வச்சுட்டாங்க. கிவி அப்படிங்கிறது நியூசிலாந்துல கிவின்னு ஒரு பறவை இருக்கு. அந்த பறவையை குறிக்கும். நியூசிலாந்துக்காரங்களையே குறிப்பிடும் போது கிவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 கிராம் கிவி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதன் மூலமா வெறும் 64 கலோரிகள் தான் கிடைக்குதுங்க. மாவுச்சத்து 14 கிராம், கரையாத நார்ச்சத்து 3 கிராம், 0.44 கிராம் கொழுப்புகள், ஆரோக்கியமான கொழுப்புகள் கூட இருக்கு. புரதமும் 1 கிராம் இருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமா வைட்டமின் சத்துல வைட்டமின் சி, ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின்ல 80% வைட்டமின் ஒரு நாளைக்கு ஒரு கிவி பழம் சாப்பிடுவதன் மூலமா கிடைக்குது.